வணக்கம் நண்பர்களே. நம்ம கர்ணப்புறாக்கள் ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க 5 பேர். இந்த 5 பேரை நான் தான் ஏற்றி விட்டேன். இன்னைக்கு காலையில் ஏற்றி கீழே வந்துட்டாங்க, இறங்குற கண்டிஷனுக்கு வந்துட்டாங்க. தவடால் ஒன்று பக்கத்து வீட்டில் உள்ள தவடால், நம்ம சித்தப்பா வீட்டில் உள்ள தவடால் வந்து இறக்கிடுச்சு. நம்ம வீட்டுக்கு வரும் டெய்லி இற மேயறதுக்கு. அதனால் இவங்களும் கீழே வந்துட்டாங்க. ஆனால் இது கூட நேற்று நைட்டு நம்ம கூட்டில் அடைக்க முடியாமல் வெளியவே நின்றுட்டு ஒரு கர்ண குஞ்சு, உடம்பு சரியில்லாத குஞ்சு, அது 1.5 மாதம் இருக்கும் குஞ்சு. வெளியே இருந்து எடுத்து வந்த குஞ்சு தான். திரும்பவும் ஏற்ற ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இது மினிமம் 2 மணி நேரம் பறந்துட்டு தான் இறங்கும். இன்றைக்கி இந்த தவடால் வந்து இறங்குனால கீழே வந்துருச்சு. ஆனால் இது கூட சேர்ந்து அந்த பறந்த குஞ்சை காணோம். காலையில் பார்த்தேன், ரொம்ப ஹைட்டில் பறந்துக்கிட்டு இருந்தது கூடு துறக்கும் போது. நான் அதனால தான் இந்த 5 ஏற்றி விட்டேன். இந்த 5 ஏறி நம்ம வீட்டுக்கிட்டே பறந்துட்டுருக்கு. கீழே வந்துட்டு ஹைட்டு ஏறிட்டு அந்த குஞ்சு வருது பாருங்கள். எனக்கு தெரியுதா இந்த வீடியோவில் தெரில, ஜூம் பண்ணி காட்டுறேன். கேமராவுக்கே இப்படி கிடைக்க மாட்டேங்குது. அந்த பறக்க பாருங்கள். இதை வருது பாருங்க, இதை வருது பாருங்க. ரொம்ப ஹைட்டுக்கு போயிடுச்சு. ஆனால் இது உடம்பு சரியில்லாமல் சளிக்கு மருந்து கொடுத்துட்டு இருந்தேன். கூட சேர்ந்து ஆண் சளியிலே இறந்துருச்சு. இது பெண்ணு, சின்ன கொஞ்சாக தான் இருக்கும். கீழே இறங்குமா இறங்காதாங்கிறதே டவுட்டாக இருக்குது. அவ்வளோ ஹைட்டு போயிடுச்சு. ரொம்ப நேரம் பறந்தாலும் புறாவும் இறந்து போயிருமோன்னு பயமாக இருக்குது. ஆனால் கீழே இறங்கிடுங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. பார்ப்போம். இறங்குமா இறங்காதான்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ போடும்போது அது இறங்கிடுச்சா இல்லையாங்கிறத நான் சொல்கிறேன். வணக்கம்.